வணக்கம். தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவி குணால. ஏப்போ மீடியா சப்போர்ட்டர்ஸ் கிளப் தலைமையில் ஆராதனா திரைப்படத்திற்கு அமோக வெற்றி. ஏப்போ மாநிலத்தில் மண்ணின் மைந்தர்களின் திரைப்படங்கள் ஸ்ரீகிந்தா LFS திரையரங்கில் வெளியாகும். ஏப்போ டூர் திருவிழா என பட்டாசு தப்பு மேல தாளத்தோடு கொண்டாடி மகிழ்வது ஏப்போ மீடியா சப்போர்ட்டர்ஸ் என்றால் அது மிகையாகாது. இன்னைக்கு நம்ம LFS ஈப்போக்கு வந்துருக்கோம். இங்கே ஆராதனா இவங்க தான் அதோட டைரக்டர் மாலதி சிவகாமி. ஒரு அருமையான படத்தை கொடுத்துருக்குறாங்க. நம்ம மலேசியா நாட்டிலையும் நிறைய த்ரில்லிங்கான இடம் இருக்குன்னு இந்த படத்தில் தெரிஞ்சுக்கலாம். நம்ம கதையும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்து என்னன்ட்டு ஒரு த்ரில்லிங்கான படம். இந்தியா படம் எப்படி பார்ப்போமோ அதே மாதிரி இங்கே படம் எடுத்துருக்குறாங்க. மக்கள் அனைவரும் நல்ல ஆதரவு கொடுக்கணும். யூடியூப்பில் பார்க்காதீங்க, தேட்டரில் பாருங்கள். அப்போ தான் அவங்க பண்ணின இந்த பிரம்மாண்ட செலவுக்கு ஈடுகட்ட முடியும். நீங்கள் யூடியூப்பில் அந்த மாதிரி ஃபோனில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது வேலிட்டாக இருக்காது. சரிங்களா? ஸோ தயவு செஞ்சு இப்போ மக்கள், மலேசியா மக்கள் மாலதி சிவகாமிக்கும் அவங்க க்ரூக்கும் சப்போர்ட்டிங் கொடுத்து ஆராதனை பார்க்கணும். நன்றி. இவ்வகையில் நேற்று ஆராதனா திரைப்படத்திற்கு திருவிழா கொண்டாட்டம் நடைபெற்றது. அதிரடி டான்சர் ஏப்போ அவர்களின் பாரம்பரிய நடனத்தை கண்டு மகிழ்ந்தனர். மேலும் ஏப்போ பர்ஜாம் SSV தப்பு மேளம் வாசிப்பு ஆராதனா திரைப்பட குழுவினர் திரையரங்கில் வருகை புரிந்தனர். ஏப்போவை சேர்ந்த மாலதி சிவகாமியின் கைவண்ணத்தில் மலர்ந்த ஆராதனா ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடிக்கும். இதனிடையே திரைப்படத் துறையில் எந்த பின்னணியும் இல்லாமல் தாம் ஒரு இயக்குநராக உருவாகியுள்ளதாக மாலதி சிவகாமி கூறினார். அதிலும் திகில் திரைப்படம் இருப்பது தம்முடைய நீண்ட நாள் ஆவா என்று தெரிவித்தார். தற்பொழுது ஜூலை 18 தொடங்கி ஜூலை 25 வரை திரைப்படம் ஏப்போ LFS திரையரங்கில் ரசிகர்கள் கண்டு காணலாம். அதன் பட டிக்கெட் வாங்குபவர்களுக்கு பார்பர் லெவ் ஹெங் சலூன் கடையில் முடிவட்ட சிறப்பு கழிவு கட்டணத்தில் வழங்கப்படும் எனவும் ஏப்போ மீடியா சப்போர்ட்டர்ஸ் தலைவர் IMS செல்வா தெரிவித்தார். ஆராதனா படம் ரொம்ப ஒரு சிறப்பான படம். அதே சமயத்தில் டைரக்டர் மாலதி சிவகாமி எடுத்த ஒரு படம் ஒரு மிருக்கலாக இருக்கிறது. மலேசிய திருநாட்டில் பார்க்க வேண்டிய படம். அதே மட்டும்தான் அவருடைய குழு அனைவருக்கும் இந்த வகையில் நன்றி சொல்ல வேண்டும். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இன்றைக்கி நம்முடைய மலேசிய திருநாட்டிலே இளைய தலைமுறைகள் இந்த அளவுக்கு சமுதாயத்துக்கு முன்ன படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது வாழ்த்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த வகையில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நான் இந்த படம் பார்க்கறதுக்கு எங்களுடைய குரூப்பெல்லாம் வந்திருக்கின்றோம். அதே மட்டும் இல்லாமல் மேலும் மேலும் இந்த படம் அவங்க வெற்றி அடைந்து மலேசிய திருநாட்டில் ஒரு 100 நாளைக்கு ஓட வேண்டிய படம் எங்களோட மனமான வாழ்க்கையை தெரிவித்து பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் டைரக்டர் ரொம்ப உழைப்புகளை போட்டு அதே சமயங்களை அவரோட இணைந்து செயல்படுவதற்கான முயற்சிகள் எடுத்திருக்காங்க. ஆகையினால இந்த படம் எனக்கே பார்ப்பது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. படம் நல்ல ஒரு மெருக்கலாகவும் இவ்வளோ திறமையாக எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு மலேசியா மைந்தருக்கு என்னோட பாராட்டு வாழ்க்கைத்திற்கு பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லோரும் இந்த படம் பார்ப்பது வர வேண்டும் என்று வேண்டிக்கிறேன். ஆராதனா திரைப்படத்திற்கான டிக்கெட்டுகளை பெற விரும்புகிறவர்கள் செல்வாவை 014 982 804 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம். இந்த ஆராதனா திரைப்படத்தின் வரவேற்பு விழாவில் ஏப்போ கிந்தா சமூகம் கலை கலாச்சார பண்பாட்டு பாரியத்தின் தலைவர் யுவராஜ், தத்தோ சர்மா, டாக்டர் ஜீவா, ஜேசி குமாரன், ராய், டேவிட் கிளின்டன், ஷர்வின் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து ஏப்போ ஸ்ரீகிந்தா LFS திரையரங்க மேலாளர் டேனியல் பூங்கொடிக்கு செல்வா நன்றி கூறினார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் TV மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.